17 ஜூன் 2026 அன்று இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பை வைத்து பிலிப்பைன்ஸில் MBBS படிக்க திட்டமிடுகிறீர்களா? அதை முழுமையாக படிக்காமல் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். அன்பான பெற்றோர்களும் மாணவர்களும், இந்த அறிவிப்பில் உள்ள முதல் சில நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து முடிவு எடுக்க வேண்டாம். குறிப்பாக பாயிண்ட் எண் 4ஐ மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண கல்வி விஷயம் அல்ல. இது மருத்துவ பதிவு, உரிமம் மற்றும் NMC விதிமுறைகள் தொடர்பான சட்ட ரீதியான விஷயம். பிலிப்பைன்ஸில் மருத்துவம் செய்ய உரிமம் பெற மாணவர்கள் PLE லைசன்ஷூர் எக்ஸாமினேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் இந்திய தூதரக அறிவிப்பின்படி வெளிநாட்டு மாணவர்கள் PLE தேர்வை எழுத அனுமதிக்கப்படுவது அவர்களுடைய நாடு பிலிப்பைன்ஸ் மருத்துவர்களுக்கு தங்கள் நாட்டில் அதே உரிமைகளை வழங்கினால் மட்டுமே. எளிமையாக சொன்னால், பிலிப்பைன்ஸ் மருத்துவர்கள் இந்தியாவில் இந்திய மருத்துவர்களைப் போல நிரந்தர மருத்துவ பதிவு பெற்று மருத்துவ பணி செய்ய அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே இந்திய மாணவர்கள் PLE தேர்வை எழுத முடியும். ஆனால் தற்போதைய இந்திய விதிகளின்படி வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு பொதுவாக தற்காலிக அனுமதி மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்திய குடிமக்களைப் போல நிரந்தர பதிவு வழங்கப்படுவதில்லை. அதனால் பிலிப்பைன் சட்டத்தில் கூறப்படும் ரெசிப்ரோசிட்டி, அதாவது பரஸ்பர பரிமாற்றம் நிபந்தனை பூர்த்தி ஆகிறதா என்ற கேள்வி இன்னும் உள்ளது. பரஸ்பர பரிமாற்றம் இல்லையெனில் இந்திய மாணவர்கள் PLE தேர்வு எழுத முடியாது, பிலிப்பைன்ஸ் மருத்துவ பதிவு பெற முடியாது, பிலிப்பைன்ஸில் மருத்துவம் செய்ய உரிமம் பெற முடியாது, NMC 2021 விதிமுறைகளுடன் இணக்கம் இருக்காது. இந்த விஷயத்தில் இந்திய அதிகாரிகளிடமிருந்து விளக்கம் இன்னும் வரவேண்டியுள்ளது என்று இந்திய தூதரகமே தெரிவித்துள்ளது. எனவே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது என்று நினைத்து அவசரமாக சேர்க்கை எடுக்க வேண்டாம். முடிவு எடுப்பதற்கு முன் முழு அறிவிப்பையும் படிக்கவும். குறிப்பாக பாயிண்ட் எண் 4 படிக்கவும். NMC 2021 விதிமுறைகளை சரிபார்க்கவும். மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் கான்டாக்ட் ரிச் குளோபல் எட்யூ. தவறான தகவல்களால் வழி தவற வேண்டாம். முழுமையாக சரிபார்த்த பிறகே முடிவு எடுங்கள்.